பாண்டியன் ஸ்டோர்ஸ் அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா செந்தில் வந்து அவர் நினச்ச மாதிரியே புது வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாரு. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா புது வீட்டுக்கும் வந்து கிளம்புறாங்க. ஆனால் இதை பற்றி வந்து விசாரித்து கூப்பிட்றதுக்காக பார்த்திங்க அப்படின்னா மீனாவோட வீட்டுக்கு வந்து செந்தில் வந்து போகிறாங்க. எல்லோரும் பால் காய்ச்சறதுக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றதுக்காக போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா மீனாவோட அப்பா வந்து செந்தில்கிட்ட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி வந்து எல்லாரையும் எதிர்த்து நீங்கள் வந்து புது வீட்டுக்கு போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதை நினச்சும் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ஒன்றும் எல்லாரையும் வந்து வெறுத்து அப்படிலாம் போகல, அவங்க ஒத்துக்க மாட்றாங்க அவ்வளோதான், மற்றபடி வந்து எனக்கு இஷ்டம் தான் போகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் வந்து சொல்லிட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அங்கே என்னென்ன விஷயம்லாம் நடக்குதோ எல்லாத்தையும் சுகன்யா வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து குமரவேல் வீட்டில் சொல்கிறாங்க. இந்த விஷயத்த கேட்ட எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. கோமதியோட அம்மா பார்த்திங்க அப்படின்னா, என் பொண்ணு வீட்டில் ஏன் இந்த மாதிரிலாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஷாக் ஆகி ரொம்பவே வந்து கவலைப்படுறாங்க. ஆனால் அந்த சக்திவேல் பார்த்திங்க அப்படின்னா நல்லா அனுபவிக்கிட்டு அந்த பாண்டியன் குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவை தான் அப்படின்னு சொல்லிட்டு சாபம் விடுறாங்க. எதுக்கு தம்பி இப்படிலாம் சாபம் விடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணி வந்து அவங்கள திட்டுறாங்க. அந்த குடும்பத்தில் என்ன நினைக்கணும், ஏதாவது கெட்டது நினச்சா அந்த கெட்டது நமக்கு தான் வந்து சேரும். ஏன்னா அந்த குடும்பம் ஒன்றும் தப்பு பண்ணாத நல்ல குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குடும்பத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா அவங்க அண்ணி சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க.